தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியில் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் ராகேஷ் மனோகர் அவர்கள். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர், நீங்கள் நம்ம திருச்சியில் மா காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கார்டியாலஜி இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் ஆரம்பத்திலே இருந்தாலும் பட் ரீசெண்டாக மஷ்ரூம் ஆகிற ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடல் மற்றும் அவங்களுடைய கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஸ்பெஷலைசேஷன். நீங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட். உங்களை மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய டாக்டர்ஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே உங்களுக்கும் அந்த மருத்துவமனைக்கும் ஒரு தனிச்சிறப்பு. எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். சின்ஸ் குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நான் எமர்ஜென்சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். குழந்தைங்க ஏதாவது எடுத்து வாயில் போட்டுட்டாங்க, ஒரு காயினோ அல்லது வேறு ஏதோ ஒரு பேட்டரியோ அல்லது ஒரு பொருளோ முழுங்கிட்டாங்க, மருத்துவமனைக்கு வர்றதுக்கு முன்னாடி உடனடியாக நாம் என்ன செய்யணும்? இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி எல்லா குழந்தைங்களும் இப்போ விளையாட்டு ஜாமானை நிறைய வச்சு விளையாடிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பேரண்ட்ஸு அப்படி கொஞ்சம் கண் அசர்ற நேரத்தில் யாராவது எதாவது எடுத்து வாயில் போட்டுடுறாங்க. முன்னாடிலாம் இப்போது ஒரு 5 years முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு குழந்தை வாயில் போடுறது பார்த்தீங்கன்னா காயினாக தான் இருக்கும். ஆனால் இப்போது காயினை தாண்டி அந்த விளையாட்டு ஜாமானில் சின்ன சின்ன ரவுண்டாக பேட்ரி இருக்கும், அந்த காயின் மாதிரியே இருக்கும். அந்த பேட்ரிகள் தான் ரொம்ப அதிகமாக முழுங்குறாங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அந்த பேட்ரிகளெல்லாம் தாண்டி நிறைய பொருட்களை தினமும் பார்க்குறேன். உதாரணத்துக்கு தலையில் மாட்டுற கிளிப்பு, ஒரு சேஃப்டி பின்னு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் முழுங்கிட்டு தான் வராங்க. பட் எந்த பொருளாக இருந்தாலும் அது ஆபத்து தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குழந்தைங்க முதல்ல ஏதாவது முழுங்கிட்டாங்கன்னா பெற்றோர்கள் இமீடியட்டாக போய் முதல்ல பக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தைகள் டாக்டரையாவது இமீடியட்டாக பார்த்துடணும். சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, சரி அது மோஷனில் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களாவே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வாழைப்பழம் கொடுத்தா வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எல்லா பொருளும் மோஷன்லேயும் வராது. அதே மாதிரி சில பொருட்கள் ரொம்ப ஆபத்தான பொருட்களும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாம் சொன்ன மாதிரி இந்த பேட்டரி, ரவுண்டு சைஸ் பெரிய பேட்டரி எல்லாம் உள்ளேருந்து இந்த ஆல்கலின்னு சொல்லக்கூடிய ஆசிட் மாதிரியான சில திரவங்களை வெளியிடும். அதெல்லாம் அந்த உணவு குழாயோ இல்லை இரைப்பையோ டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்ன பொருள்ன்றதை அவங்க கண்டறிஞ்சிட்டு இம்மீடியட்டாக பக்கத்தில் இருக்க ஒரு குழந்தைகள் டாக்டரை பார்த்துடணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த பேட்டரியோ இல்லை காயினோ இல்லை என்ன முழுங்கியிருந்தாலும் அது எங்கே இருக்குன்ற பொசிஷனையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் தெரிஞ்சிடும். அது குழந்தைகள் டாக்டரே சொல்லுவார். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டாங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த பொருள் எங்கே இருக்குன்றதை பொறுத்தும் அது எந்த மாதிரியான பொருள், இப்போ நம்ம சொன்ன மாதிரி அது காயினோ பேட்டரியோ இல்லை ஷார்ப் ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா அது எங்கே இருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணணும். உணவு குழாயில் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டொமக்கில் இரைப்பையில் இருந்தாலும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த பொருளையும் அந்த பொருளோட தன்மையை பொறுத்தும் அதை இம்மீடியட்டாக எடுக்கணுமா என்னன்ற முடிவு எடுக்கணும். அது உணவு குழாயில் இருந்ததுன்னா அதை இமீடியட்டாக நம்ம எடுத்தாகணும். முன்னாடியெல்லாம் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இப்போல்லாம் சுலபமாக எண்டோஸ்கோபி பண்ணி எடுத்துடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அனஸ்தீஷியாலாம் தேவையில்லை, வெறும் செடேஷன் தூங்குற மருந்துன்னு சொல்லுவோம், அதை கொடுத்து எண்டோஸ்கோபி பண்ணியே எடுத்துடலாம். சில நேரங்களில் சில பொருட்களை மட்டும் எடுக்காமல் வெயிட் பண்ணலாம். அது இரைப்பையில் இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு காயின், ஒரு சின்ன காயினாக இருக்குன்னா சில நேரங்களில் வெயிட் பண்ணலாம். ஸோ அது எந்த மாதிரியான பொருள்ன்றதை பொறுத்தும், அது உணவு குழாயில் இருக்கா வயிற்றில் இருக்கான்றதை பொறுத்தும் தான் அதை எடுக்கணுமா வேண்டாமா வெயிட் பண்ணி பார்க்கலாமான்றதை அந்த குழந்தைகள் நல மருத்துவர் முடிவு பண்ணுவார். அதனால் இமீடியட்டாக பேரண்ட்ஸ் பண்ண வேண்டியது பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவரை முதல்ல பார்த்துறோம். டாக்டர், இப்போ குழந்தைகள் மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகளில் அன்றாட வாழ்க்கையில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் என்ன செய்யணும்? வெரி குட் கொஸ்டின் சார். ஏன்னா இப்போ முன்னாடியெல்லாம் மலச்சிக்கல் அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம காமன் நினச்சிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பெரும்பாலான குழந்தைகளுக்கு அது ரொம்ப காமனாக வருது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்டால், பெரும்பாலான குழந்தைங்களுக்கு காலையில் இந்த மலம் கழிக்கிறதுக்கான நேரம் ஒதுக்கீடே இல்லை. 8 மணிக்கு வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்பணுன்னா 7 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க, இல்லை 7:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. அவசரமாக கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கான நேரம்னு எதுவுமே ஒதுக்குறதில்ல. சாப்பிட்றதுக்கே நேரம் ஒதுக்க முடியல, அப்புறம் இதுக்கு எப்படி நேரம் ஒதுக்க முடியும்? அதனால் முக்கியமான காரணமே ஆரம்ப புள்ளி அங்கே தான். ஸோ காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்க பழகிடணும் குழந்தைங்களை. 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடியாவது எந்திரிச்சாதான் இதுக்குன்னு ஒரு 15 நிமிஷமாவது ஒதுக்கணும். அவங்க அப்படி ஒதுக்குனா தான் குழந்தைகள் அதுக்கான வேலையெல்லாம் சரியாக பண்ணுவாங்க, இந்த மலம் கழிக்கிறது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு குழந்தைக்கு ஒரு 1.5 வயசு ஆகும்போதே பெற்றோர்கள் என்ன பண்ணுவோம்னா, குழந்தைங்களை மலம் கழிக்கிறதுக்கு ட்ரைனிங் பண்ணணும். பாட்டி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். 1.5 வயசு 2 வயசு ஆகும்போதே குழந்தைங்களுக்கு ஒரு தனி அந்த பாட்டி சீட்டர்னு இருக்கும்,
அதை வாங்கி அதில் அவங்கள உட்கார வைக்கணும். ஏன்னா பெரும்பாலான பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, 2 வயசு 3 வயசு வரைக்கும்லாம் காலையிலே உட்கார வைக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு டைனிங் டேபிளுக்கு போனால் சாப்பிடணுன்ற இது வருமோ, அதே மாதிரி தான் அவங்களுக்கு அந்த இடத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த பாட்டி ட்ரைனிங்ன்றது வெறும் மோஷன் போகிறது மட்டும் இல்லை, மலம் கழிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான ஒரு இடம். அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு பழக்கும் போது தான் அவங்க அதுக்கு ட்ரெயின் ஆகி இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அவங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைக்கு 1.5 வயசு 2 வயசு ஆயிடுச்சுனாலே பாட்டி ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். மற்றபடி உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எஸ்பெஷலி மோஷனை ரொம்ப டைட் ஆக்கக்கூடிய சில உணவுகளை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு பிஸ்கெட், ரஸ்க், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபைபர் கண்டென்ட்டே இல்லாத பொருட்கள். இதெல்லாம் மோஷனை இன்னும் டைட் ஆக்கும். எக்ஸசிவாக பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். எக்ஸசிவாக பசும்பால் இல்லை பாக்கெட் பால் நிறைய குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்குமே இந்த மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய இருக்கும். ஸோ இதையெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபைபர் இருக்கிற மாதிரியான, நார்ச்சத்து இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும். ஓகே டாக்டர், நீங்கள் பிஸ்கெட் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. குழந்தைங்களையும் பிஸ்கெட்டையும் பிரிக்கவே முடியறதில்ல. வெளியே தூக்கிட்டு போனாலும் கடையில் பார்த்துடுறாங்க, அழறாங்க, வேறு யாராவது வீட்டுக்கு போனால் கொடுத்துட்றாங்க. பட் அன்றாட வாழ்க்கையில் இத்தனை பிஸ்கெட் தான் கொடுக்கணும் அப்படி ஏதாவது இருக்குங்களா, இல்லைன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதா? ஒரு படத்தில் விவேக் ஒரு டைலாக் சொல்லுவார், இறந்த நடிகர் விவேக் ஒரு டைலாக் சொல்லுவார், சீனாவின் துயரம் மஞ்சள் நதி, இஜிப்தின் துயரம் வந்து நைல் நதி, சென்னை நகரத்தின் துயரம் வந்து கூவம் நதின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பெற்றோர்களோட ஒரு பெரிய துயரம்னு பார்த்தா என்ன கேட்டால் இந்த பிஸ்கெட்னு தான் சொல்லுவான். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து கேட்குறது, பிஸ்கெட் கொடுக்கலாமா டாக்டர், எத்தனை பிஸ்கெட் டாக்டர் கொடுக்கலாம், எப்போலேருந்து கொடுக்கலான்னு கேட்பாங்க. நான் எப்பவும் சொல்கிறது, நீங்கள் ஒரு உணவை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த உணவு அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு ஏதாவது சத்து கிடைக்குதா, நியூட்ரிஷன் இருக்கா, நியூட்ரிஷனல் பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்கலாம். நியூட்ரிஷன் பெனிஃபிட் எதுலேயுமே பெருசாக இருக்காது. அதாவது அவங்க கிளைம் பண்ணுற, இப்போ உதாரணத்துக்கு டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டுன்னு கிளைம் பண்ணுற சில பிஸ்கெட்டில் கொஞ்சம் நார்ச்சத்து மேபி இருக்கலாம். ஆனால் அதை விட மோசமான சர்க்கரைகள் இருக்குது, அதில் உப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அண்ட் இன்னொன்று, எவ்வளவு அளவுன்னு நாம் தீர்மானிக்க முடியாது. நல்லது இல்லைன்னா அது நல்லது இல்லை. சில சமயங்களில் நம்ம அளவு தீர்மானிக்க முயற்சி பண்ணும்போது இல்லை, நம்ம ஒரு பிஸ்கெட் அப்படின்னு நம்ம வைக்கிறோம்னா சில உணவுகள் வந்து அது ஒன்றோட நிற்காது, அது எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி தன்மை உள்ள உணவுகள் தான். அதனால தான் குழந்தைங்க அதை விரும்பி 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 சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் என்ன கேட்டால் எந்த பிஸ்கெட்டும் நல்லதில்லை, எந்த வயசுக்கும் நல்லதில்லை, எந்த அளவுக்கும் அது நல்லதில்லை. டாக்டர், இப்போ நீங்கள் அந்த அடிக்ஷனை பற்றி சொன்னீங்க, ஒன்று சாப்பிட்டுட்டா அதோடு நிற்க முடியாதுன்னு சொல்லி. அதே போல் பெற்றோர்களின் துயரம் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக பெற்றோர்களின் துயரம் செல்ஃபோனாக மாறிடுச்சு டாக்டர். இப்போ ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வந்தால் கொஞ்ச நேரமாவது செல்ஃபோனை கையில் கொடுத்துடணும், இல்லைன்னா அவங்களுடைய பிஹேவியரே டோட்டலாக மாறுது. இந்த செல்ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணுறது? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செல்ஃபோன் பார்க்கலாம்? இது வரைக்கும் வந்து செல்ஃபோன் இவ்வளோ நேரம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய கைட்லைன் ஒன்றும் கிடையாது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த செல்ஃபோன்றது அகெயின் ஒரு அடிக்ஷன். அது வந்து ஆரம்பிச்சிட்டா அது நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால் செல்ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம். டிவியை பொறுத்த வரைக்கும் சில கைட்லைன் கூட இருக்குது. அதாவது டிவி செல்ஃபோன் அப்படின்னு தனித்தனியாக இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் அப்படின்ற சில கைட்லைன் இருக்குது. அதாவது இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் கூட கண்டினியூஸாக இல்லாமல் அரை மணி நேரமாக பிரித்து தான் யூஸ் பண்ணணும். அந்த யூஸ் பண்ணுறது கூட அகாடமிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அகாடமிக் பர்பஸ்க்காக அவங்களோட பெனிஃபிட்டுக்காக பண்ணுறது மட்டும்தானே தவிர எங்கேயுமே வந்து ஸ்க்ரீன் டைமை வந்து வேறு காரணங்களுக்காக பயன்படுத்துறதில்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எந்த குழந்தைகள்லாம் இந்த ஃபோன் அடிக்ஷன் இல்லாமல், டிவி அடிக்ஷன் இல்லாமல் வேறு சில வேலைகளை பண்ணுறாங்களோ, வேறு அந்த நேரங்களில் ப்ரொடக்டிவாக யோசித்து அவங்க தான் வேறு சில விஷயங்களை ப்ரொடக்டிவாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிச்சவங்களாம் இந்த ஃபோனில் மூழ்கி இருக்கிற டைமில் ஃபோனில் நீங்கள் பழக்கப்படுத்தாத குழந்தைகள் நிறைய ப்ரொடக்டிவாக ட்ராயிங், டான்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்டிவ் நேச்சர் அப்போ ஜாஸ்தி ஆகுது. ஸோ மொபைல் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவும் கொடுக்கவே வேண்டாம். குறிப்பாக சாப்பிட்ற டைமில் கொடுக்கவே வேண்டாம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து பல பெற்றோர்கள் சொல்கிறது, என் குழந்தை வந்து ஃபோன் பார்த்தா தான் டாக்டர் சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 1 வயசுக்கு குழந்தைக்கு கூட சொல்லுவாங்க. ஓகே,
அது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். அந்த நேரங்களில் நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு 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 நாள் 2 நாள் உங்கள் குழந்தை சாப்பிட்லன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 2 நாளில் கம்ப்ளீட்டாக செல்ஃபோனை கட் பண்ணிடுங்க, குழந்தைங்க மறந்துடுவாங்க அப்படின்றதும் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பேரண்ட்ஸும் ஃபோன் பார்க்கக்கூடாது சாப்பிட்ற டைமில் குறிப்பாக. ஏன்னா அதை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க, அடுத்து அவங்களும் அதை ஆரம்பிச்சு. குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸு சாதாரணமாக ஒன்றும் இல்லை, சாயந்தரம் சரியாயிடும் போ, தண்ணி நிறைய குடி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. பட் இது சிவியரான சிம்டம்ஸை நாம் எப்படி உணர்றது? குழந்தைங்க வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னால் நாம் வந்து சப் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்கணும், நாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்போ நாம் மருத்துவர்கிட்ட வர்றது? வயிறு வலி ரொம்ப காமனானது. இப்போது குறிப்பாக எங்களோட இந்த பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டோட ஓபி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வர குழந்தைகளில் பெரும்பான்மை கிட்டத்தட்ட ஒரு 60-70% குழந்தைகள் இந்த வயிறு வலி பிரச்சனைக்காக வரவங்க தான். பட் இந்த வயிறு வலி பிரச்சனையில் வர எல்லா குழந்தைங்களுக்குமே ஏதாவது சீரியஸான பிரச்சனை இருக்கான்னா இல்லை. அதே மாதிரி பலருக்கு ஒன்றுமே இல்லைன்னு புறந்தள்ளிடவும் முடியாது, அந்த மாதிரியும் இல்லை. ஸோ எப்போவுமே பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் வயிறு வலி சொல்கிறாங்கன்னா, எப்போவாவது ஒரு வயிறு வலி சொல்கிறத நம்ம அக்யூட்டுன்னு சொல்லுவோம். ரிப்பீட்டடாக ரொம்ப நாளாக சொல்கிறாங்க, சில மாதமாக சொல்கிறாங்கன்னா நாங்கள் அதை க்ரானிக்குன்னு சொல்லுவோம். இந்த அக்யூட்டாக வரக்கூடிய வயிறு வலி வந்து இப்போ உதாரணத்துக்கு எங்கேயாவது ஒரு வெளி உணவு சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நேரங்களில் வரக்கூடிய ஒரு மைல்டான வயிறு வலி, அதை சாதாரண வலி மருந்து மூலமாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அடிக்கடி வரக்கூடிய வயிறு வலி தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்த அடிக்கடி வரக்கூடிய வயிறு வலியை ரெக்கரண்ட் அப்டமன் பெயின் இல்லை க்ரானிக் அப்டமன் பெயின் அப்படின்னு நாங்கள் மெடிக்கலாக சொல்லுவோம். இதுக்கான சில விஷயங்கள் மட்டும் பேரண்ட்ஸ் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். உதாரணத்துக்கு குழந்தைங்க முழிச்சிருக்கும் போது மட்டும்தான் வயிறு வலி சொல்கிறாங்க அப்படின்னா அது வேறு மாதிரி. ஆனால் தூங்கிட்டு இருக்க குழந்தை நைட்டில் எந்திரிச்சு கூட வயிறு வலி சொல்கிறாங்கன்னா அப்போ நிச்சயமாக கவனித்து பார்க்க வேண்டிய பிரச்சனை, அதை இமீடியட்டாக அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை. அதே மாதிரி குழந்தை வந்து இப்போது ஸ்கூலுக்கு போகிற டைமில் மட்டும்தான் சொல்கிறாங்க, விளையாடிட்டு இருக்க டைம்லலாம் கண்டிப்பாக வயிறு வலியே இல்லாமல் இருக்காங்கன்னா அது பரவாயில்ல. ஆனால் விளையாடிட்டு இருக்க டைமில் கூட விளையாட கூட போகாமல் படுத்தே இருக்காங்க, அப்பயும் வயிறு வலி சொல்கிறாங்கன்னா அப்போ அது நிச்சயமாக கவனித்து பார்க்க வேண்டிய வயிறு வலி. ஸோ இதை மெடிக்கலாக ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தூங்கிட்டு இருக்க குழந்தை திடீர்னு எந்திரிச்சு நைட்டில் வயிறு வலி அடிக்கடி சொன்னாலோ, இல்லை நார்மலாக விளையாடிட்டு இருந்த குழந்தை வயிறு வலின்னு அடிக்கடி சொன்னாலோ, இல்லை நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த குழந்தை திடீர்னு ஸ்கூலுக்கே போகாத அளவுக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருந்தாலோ, நல்லா சாப்பிட்டு எடை ஏறிட்டு இருந்த குழந்தை இப்போ சடனாக எடை குறைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இருந்தாலோ, இல்லை இந்த வயிறு வலியோடு சேர்ந்து வாந்தி இல்லை டயரியா, லூஸ் மோஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தாலோ, இதெல்லாம் இமீடியட்டாக கவனித்து பார்க்க வேண்டிய பிரச்சனை. இதெல்லாம் தான் நாங்கள் ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் இமீடியட்டாக பார்க்கணும். ஓகே டாக்டர், இப்போ உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடல் மற்றும் கல்லீரல், இந்த 2 ஃபீல்டில் உங்களுடைய அனுபவத்தில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எந்த மாதிரியான உபாதைகளோடு அதிகமாக வராங்க? நீங்கள் வந்து வயிறு வலி ஒன்று சொல்லியிருந்தீங்க, அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான உபாதைகளோடு அதிகமாக வராங்க? உங்களுக்கே இந்த ஃபீல்டில் சேலஞ்சிங்காக இருக்கிறது எது? அதிகமான பிரச்சனைனா நான் சொன்ன மாதிரி வயிறு வலி ஒன்று, அடுத்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஒன்று, அண்ட் இன்னொன்று இப்போது இந்த வளர்ந்து வர இந்த காலகட்டத்தில் அடல்ட்லலாம் வந்து நாங்கள் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு ஒருத்தவருடைய நோய் எதிர்ப்பு தன்மை அவருக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை அது. அதை வந்து இப்போ நாங்கள் பீடியாட்ரிக்கில் நிறைய பார்க்குறோம். அதை வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், க்ரோன்ஸ் டிசீஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து பலருக்கு உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், மலக்குடல் இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான உறுப்புகளெல்லாம் பாதித்து நாள் கணக்கில் மாதக்கணக்கில் டயரியா, மோஷனில் பிளட்டு போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். அதெல்லாம் இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோம். முன்ன அளவுக்கு இல்லை, இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோம். இன்னொன்று பெருசாக ஐடென்டிஃபை பண்ணப்படாத ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி தமிழில் சொல்லணும்னா பசும்பால் புரத ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம். பசும்பால் புரதச்சத்து ஒவ்வாமை அப்படின்னு. அதாவது கவுஸ் மில்க் கொடுத்தாலும் சரி, பேக்கெட் பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, பல நேரங்களில் சில அலர்ஜிக் சிம்டம்ஸ் இருக்கும். நம்ம அலர்ஜினோன்னா பெரும்பாலும் என்ன நினைப்போம், சாப்பிட்ட உடனே அரிப்பு வருது, அங்கங்கே அப்படியே வீங்கிறது, சொரியிற அளவுக்குலாம் இருக்கும்னு. இது அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. இதில் நிறைய டைப் இருக்குது. பலருக்கு நாம் நினைக்கிற மாதிரி இந்த அங்கங்கே சொரிஞ்சிக்கிறது, அந்த சில இடத்துலலாம் அப்படியே வீங்கிறது, அந்த மாதிரி சிம்டம்ஸும் வரும். பெரியவங்களுடைய குடலுக்கும் சின்ன குழந்தைங்களுடைய குடலுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களுடைய குடல் பகுதியை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பெரியவங்களுக்கான குடலுக்கு நான் பார்க்குறதில்ல. ஆனால் நான் ட்ரைனிங் ஆகும்போது பெரியவங்களுக்கான குடலுக்கு நான் ட்ரைனிங் ஆகும்போது அவங்களுக்குமே இந்த எண்டோஸ்கோபி பண்ணுறதெல்லாம் இது பண்ணியிருக்கிறேன். ஓவராலாக பார்த்தோன்னா பெரியவங்க குடலுக்கும்
சின்ன குழந்தைங்கள குடலுக்கும் அனாட்டமிக்கலாக ஏதாவது வித்தியாசம் இருக்குமானா இல்லை, அளவில் தான் வித்தியாசம் இருக்கும். இது சின்னதாக இருக்கும், அது பெருசாக இருக்கும். ஸோ எண்டோஸ்கோபி வாய் வழியாக நாங்கள் டியூப் போட்டு எப்படி உணவு குழாய், வயிறு, சிறுகுடெல்லாம் பார்ப்போமோ, பெரியவங்களுக்கு பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அதாவது ஆசன வாய் வழியாக ஒரு டியூப் போட்டு அங்கேருந்து மலக்குடல் ஃபுல்லாக பார்ப்போம். இதை கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். இதை தான் அடல்ட்டுக்கும் பண்ணுவாங்க, நாங்களும் அதே தான் பண்ணுவோம். ஸோ அனாட்டமிக்கலாக பெரிய வித்தியாசம் இல்லை, அளவில் தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து குடலை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்றது. எப்போவுமே பெரியவங்களுக்கான இந்த உணவு பழக்க வழக்கங்களை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போது இதில் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே நிறைய பேசுகிறாங்க. ஆனால் இந்த குழந்தைகளுக்கான உணவு பழக்க வழக்கங்களை பற்றி தான் பெருசாக பேசுகிறதே இல்லை. ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கும் எல்லா விதமான சத்துக்களும் ரொம்ப முக்கியம். நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, புரோட்டீன், புரதச்சத்து, ஃபேட், கொழுப்புச்சத்து, இது மூணும் ரொம்ப முக்கியம். இது இல்லாத சில மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், அதாவது அந்த நுண் சத்துக்கள்னு சொல்லுவோம், இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு டயட் எடுத்துக்கணும் எப்போவுமே. ஸோ எப்போவுமே ஒரு டயட் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அதில் நம்ம இந்த முக்கியமான 3 சத்தும் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இது 3மே இருக்கணும். பெரும்பான்மையான நம்மளோட உணவு வகைகளில் மோஸ்ட்டாக இந்த கார்போஹைட்ரேட் தான் நிறைய இருக்கும். ஸோ இப்போ அடல்ட்டுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பல பேர் வந்து கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணிடுங்க, கார்போஹைட்ரேட்டை குறைச்சிருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு அப்படிலாம் பண்ண வேண்டாம். நாம் இந்த பேலியோ டயட் அது இதெல்லாம் இல்லாமல் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது படித்ததை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். பேலன்ஸ்டு டயட், அதாவது சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டும், சரியான அளவில் ப்ரோட்டீனும், சரியான அளவில் ஒரு ஃபேட்டும் இருக்கணும். ஸோ ப்ரோட்டீன் இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. நல்ல ஃபைபர் இருக்கிற மாதிரி, நார்ச்சத்து இருக்கிற மாதிரி காய்கறிகள் தினமும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே ஒரே உணவுகளை திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டாம். எந்த உணவுமே திரும்ப திரும்ப கொடுக்கறதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பேரண்ட்ஸாக என்ன நினைப்பாங்க, சரி குழந்தை இதையாவது சாப்பிடுதே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரே உணவை திரும்ப திரும்ப சாப்பிட்றதுனால மற்ற உணவில் இருக்கிற சத்துக்கள் அந்த குழந்தைக்கு கிடைக்காம போயிடும். அதையும் பார்க்கணும். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ஒரு உணவை குழந்தை வெறுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் சாப்பிட்டு அந்த ஃபுட்டுக்கு ஒரு ஃபுட் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் எப்போவுமே ஃபுட் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா உணவுகளையும் கொடுத்து பழக்கணும். அந்த மாதிரி பழக்கினாலே குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, அவங்க குடல்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம பெரியவங்களுக்கு ஜாண்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸாக பார்க்குறாங்க. குழந்தைகளை இது தாக்கும் போது அவங்க உடலில் எம்மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, நாம் என்னென்ன அறிகுறிகள் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த குழந்தைகளுக்கான ஜாண்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அடல்ட் ஜாண்டிஸோட கம்பேர் பண்ணும்போது கல்லீரல் பாதித்து வர ஜாண்டிஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது. கல்லீரல் பாதித்து வரக்கூடிய ஜாண்டிஸ் தான் நம்ம யூஸ்வலாக அடல்ட்டோட கம்பேர் பண்ணுற ஜாண்டிஸ். அடல்ட்டுக்கும் அதே மாதிரி ஜாண்டிஸ் வருது. அடல்ட்டில் அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். ஒரு இன்ஃபெக்ஷன், பெரும்பான்மையான அடல்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஜாண்டிஸ். ஆனால் குழந்தைங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஜாண்டிஸ் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஜாண்டிஸ் வந்ததுன்னா கண்ணு மஞ்சளாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது யூரின் கலரை முக்கியமாக பார்க்கணும். யூரின் கலர் எல்லோவாக போகுது, கண்ணு மஞ்சளாக இருக்குனாலே நிச்சயமாக குழந்தைக்கு மஞ்சக்காமலை இருக்குது. இமீடியட்டாக பக்கத்தில் போய் பீடியாட்ரிஷனை பார்த்து மஞ்சக்காமலை இருக்குன்னு அவங்க என்ஷூர் பண்ணிக்கணும், அதுக்கான டெஸ்ட்டை பண்ணிக்கணும். டாக்டர், சில பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் என் பையனும் பொண்ணும் வெயிட் போடவே மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி சாப்பிட்ட மாதிரியே இல்லை, அதே மாதிரி இருக்காங்க. சிலருக்கு என்ன கவலை, ஓவர் வெயிட்டாக இருக்கான், எப்படி இவ்வளோ குண்டானான்னு தெரியல, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் அவனும் சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வெயிட் கெயின் அல்லது ஒரே வெயிட்டில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் டாக்டர்? ஓகே, ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் எப்போவுமே வந்து வெயிட்டை வந்து இந்த வெயிட்டு என் குழந்தை ஏற மாட்டேங்குதுன்னு சொல்கிற பேரண்ட்ஸாக ரொம்ப நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். உங்கள் குழந்தை வெயிட்டு ஏறுறாங்க, ஏறலை, இல்லை ஹைட்டு கரெக்டாக இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பீடியாட்ரிஷனை பார்த்து, நாங்கள் எப்போவுமே க்ரோத் சார்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம். அதாவது அந்த ஏஜுக்கு அந்த குழந்தையோட உயரமும் வெயிட்டும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் க்ரோத் சார்ட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் போய் உங்கள் பீடியாட்ரிஷனை பார்த்தீங்கன்னா அவர் அந்த க்ரோத் சார்ட்டில் பிளாட் பண்ணி சொல்லுவார், இல்லை உங்கள் குழந்தை வந்து இந்த வயதுக்கு சரியான எடை இருக்கா, இல்லை இந்த வயதுக்கு எடை கம்மியாக இருக்கான்னு. நமக்கு பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து ஒல்லியாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் அந்த குழந்தையோட எடை சரியாக இருக்கும், உயரம் சரியாக இருக்கலாம். ஸோ அதை வந்து அவங்க என்ஷூர் பண்ணிக்கணும் எப்போவுமே. சில பேருக்கு வந்து இல்லை டாக்டர் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு எடையும் உயரமும் சரியாக இருக்கான்றது அந்த க்ரோத் சார்ட், இந்த வயதுக்கு சரியான எடையும் உயரமும் இருக்காங்களாங்கிறது அந்த பீடியாட்ரிஷியன் சொல்லுவாங்க. அது கரெக்டாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கலாம். ஒருவேளை
ஒருவேளை அது சரியாக இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நியூட்ரிஷனில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது கொடுக்குற உணவோட அளவு கொஞ்சமாக இருந்தாலும் அது நல்ல நியூட்ரிஷியஸாக இருக்கக்கூடிய உணவுகளாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலே குழந்தைங்க வளர ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது இந்த எக்ஸ்ட்ரீம், அதாவது குழந்தையோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ், பெரும்பாலும் ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வெயிட் எல்லாம் ஜாஸ்தி ஆகுதுன்னா பெரும்பாலும் உணவு அதிகமாக சாப்பிட்ற குழந்தைங்களாக தான் இருப்பாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உணவு இல்லாமல் இந்த நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களாக தான் இருப்பாங்க. இன்னும் நீங்கள் நல்லா அதை டீப்பராக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டிவியோ இல்லை செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே குறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பழக்கம் அடல்ட்ஸ்லேருந்து இப்போ நிறைய சில்ட்ரனுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ இந்த பிஞ்ச் ஈட்டிங் டெண்டன்சி, அதாவது நிறைய சாப்பிட்றதே வந்து ரொம்ப எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், வறுத்த உணவுகள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள், அடிக்கடி வெளியே வாங்கி சாப்பிட்ற உணவுகள், இதனாலே கொஞ்சம் சில பேர் வெயிட் ஏறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் அவங்க வெளியே சாப்பிட்ற உணவுகளையும் அதீதமாக இந்த நொறுக்கு தீனிகளையும் அவாய்ட் பண்ணிவிட்டு பெரும்பாலும் வேக வச்ச உணவுகளை சாப்பிட்ணும். இன்னொன்று நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சாப்பிடும்போது இந்த டிவி, ஃபோன் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை பண்ணாலே குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. அண்ட் இன்னொன்று அவங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இது பண்ண சொல்லணும். ஏன்னா இப்போ வெளியே போய் விளையாடுற இது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. அதை அவங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதோ, அதை வெளியே போய் விளையாடுறதே ஒரு எக்ஸசைஸ் தான். வெளியே போய் விளையாடுறதோ இல்லை சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணாங்கன்னா குழந்தைங்களோட எடையை சரியான சீர்நிலையில் வச்சுக்கலாம். டாக்டர், இப்போ எல்லாரும் சொல்லும்போது அதாவது வந்து வயிறு பகுதியில் அந்த குடலில் வந்து பாசிட்டிவ் பாக்டீரியாஸ் இருக்குது, அதே நேரத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பிஸ்கட் சாப்பிடும் போதோ அல்லது ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிடும் போதோ, ஒரு நொறுக்கு தீனி அல்லது நல்ல ஃப்ரூட்ஸ், காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிடும் போதும் நம்ம குடலில் உள்ள பாக்டீரியாஸ் எப்படி வேலை செய்யுது, நம்ம குடலில் ஏற்படக்கூடிய சயின்டிஃபிக் மாற்றங்கள் என்ன? ஓகே. இப்போ மேலை நாடுகள்லாம் பெரும்பான்மையான ரிசர்ச் வந்து இந்த கட் பாக்டீரியான்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கட் பாக்டீரியா வந்து நம்மளுடைய குடல் நன்மைக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓவரால் ஹெல்த்தே, நம்மளோட இம்யூன் பவராக இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு இந்த கட் பாக்டீரியா ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மேலை நாடுகளில் நடந்த ரிசர்ச் எல்லாமும் சரி. ஸோ குழந்தைங்களுக்கு எப்போவுமே நாம் பேசின மாதிரி தான், அதாவது இந்த ஸ்நாக்ஸ் மாதிரியான உணவுகளோ, அதீதமாக இனிப்பு சேர்த்த உணவுகள், இனிப்புன்னா நிறைய பேர் வந்து சக்கரை மட்டும் தான் கெடுதல்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, எந்த இனிப்புமே நல்லதில்லை. ஸோ தேன் கொடுக்குறதோ, வெல்லம் கொடுக்குறதோ, இதெல்லாமே முன்னாடிலாம் எப்பயாவது இருந்தது. அதெல்லாம் இப்போல்லாம் வந்து இனிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தேன் தானே கொடுக்குறோம், டெய்லி கொடுத்தா பரவாயில்ல, இல்லை வெல்லம் தானே கொடுக்குறோம், டெய்லி கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் நிச்சயமாக நல்லதே இல்லை அது. ஸோ பெரும்பான்மையான குழந்தைங்களுக்கு இந்த இனிப்பை ரொம்ப கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு, சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. அதையும் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இந்த ஃப்ரூட்ஸில் நம்ம வந்து சக்கையெல்லாம் பிழிஞ்சு தூக்கி போட்டு வெறும் அந்த சாரை மட்டும் கொடுப்பாங்க. அந்த ஃபைபர்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் அந்த சாறுங்கிறது வெறும் ஒரு சுகர் வாட்டர் தான். அந்த ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரக்டோஸ் அப்படின்ற நேச்சுரல் சுகரை நம்ம ஒரு ஜூஸாக கலக்கி கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு எப்போவுமே பழமாக கொடுத்து பழக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் முயற்சி பண்ணணும். அண்ட் தினம் நல்ல காய்கறிகள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். இதை சரியாக பண்ணாலே அவங்களுக்கு இந்த குட் பாக்டீரியாவுடைய அளவு ரொம்ப ஜாஸ்தியாயிரும். அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் அதுக்கப்புறம் வராது. இந்த அடிக்கடி வயிறு உபாதைகள், அடிக்கடி இந்த வயிறு வலிக்குது, எஸ்பெஷலி ஸ்கூல் போகிற நேரத்தில் வயிறு வலிக்கிறது, இந்த மாதிரி வயிறு உபாதைகள் வர்றதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சி போயிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய தகவல் சொன்னீங்க. லைக் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு காயினோ ஒரு சின்ன பேட்டரியோ முழுங்கிட்டால் அவங்க என்ன செய்யணும், உடனடியாக மருத்துவமனைக்கு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்தினீங்க. அதே போல் குழந்தைங்க மத்தியில் சில குழந்தைங்க வெயிட் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கவலைப்படுறாங்க, அதை பற்றி சொன்னீங்க. பிஸ்கட் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாத ஒன்று அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. ஏன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் எதுவும் இல்லை, கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிற மலச்சிக்கலை தான் உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் ரஸ்க்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜங்க் ஃபுட்ஸை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. டெலிவிஷன் பார்க்கும்போது அல்லது செல்ஃபோன் பார்க்கும்போது சாப்பிடக்கூடாது, ஏன்னா எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாமல் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க சயின்டிஃபிக்காக. குழந்தைங்களுடைய குடல் மற்றும் ஜாண்டிஸை பற்றி நீங்கள் அட்ரெஸ் பண்ணீங்க. அதாவது கல்லீரலை எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுக்கணும், குழந்தைங்க வந்து திடீர்னு தூக்கத்தில் எழுந்து வயிறு வலின்னு சொன்னால் அது எவ்வளோ டேஞ்சர், சாதாரண வயிறு வலிக்கும் தூக்கத்தில் எழுந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும்
எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, டாக்டரை எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்க்கணுன்னு சொல்லி சொன்னீங்க. எஸ்பெஷலி இந்த வெயிட் கெயின் பண்ணலை அப்படின்னா நீங்களாக ஒரு முடிவு கூறாதீங்க, டாக்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில மெஷர்மெண்ட்ஸ், இந்த ஏஜுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல அறிவியல் பூர்வமான தகவலை ரொம்ப அழகாக சொன்னீங்க, தெளிவாக சொன்னீங்க, பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். நன்றி.